ஒரு இளைஞன் வெற்றியை அடைய 3 பேரை சந்தித்து கற்றுக்கொண்டார். கவலைகளை விட தோல்விக்கு பயப்படாதது, பல வழிகளை தேடுவது. உங்கள் வெற்றிக்கான 3 முக்கிய வழிகள் இதோ. வாங்க கதைக்குள்ள போலாம். வெற்றிக்கு இந்த 3 பேர் போதும். அமுதன் என்ற இளைஞன் மிக பெரிய கனவுகளுடன் நகரத்திற்கு வந்தான். கடினமாக உழைத்தான். பல ஆண்டுகள் ஓடின. ஆனால் அவனால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. மனதளவில் மிகவும் சோர்வடைந்து ஒரு ஞானியை காணச் சென்றான். அமுதன் ஞானியிடம், சுவாமி, நான் கடினமாக உழைக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். ஆனால் என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? வாழ்க்கையில் வெற்றி பெற எனக்கு 3 ஆலோசனைகள் தாருங்கள் என்று கேட்டான். ஞானி புன்னகையுடன், அமுதா, உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ 3 பேரை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். முதல் ஆள் ஒரு பிச்சைக்காரன். அமுதன் குழப்பத்துடன், சுவாமி, ஒரு பிச்சைக்காரனிடம் நான் என்ன கற்றுக்கொள்வது என்று கேட்டான். அமுதா, நீ அவனது வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வாய் என்றார். அமுதன் ஒரு பிச்சைக்காரனிடம் சென்றான். பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அமுதன் அவனிடம், ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டான். பிச்சைக்காரன் சிரித்துக்கொண்டே, தம்பி, என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நாளைக்கு என்ன நடக்கும் என்று கவலைப்பட்டதில்லை. இன்று கிடைத்ததை வைத்து மன நிறைவுடன் வாழ்கிறேன். நாளைக்கான திட்டங்கள் இல்லாமல் இருப்பதுதான் எனது வெற்றி என்றான். அமுதன் இதை கேட்டு குழப்பமடைந்தான். இது ஒரு நல்ல அறிவுரை இல்லையே என்று நினைத்து கொண்டு ஞானியிடம் வந்தான். இரண்டாவது ஆள் ஒரு பெரிய தொழிலதிபர். அமுதன், குருவே, இவரிடம் நான் என்ன கற்றுக்கொள்வது என்று கேட்டான். ஞானி அவரிடம் நீ பொறுமையை கற்றுக்கொள்வாய் என்றார். அமுதன் அந்த தொழிலதிபரை சந்தித்தான். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டான். தொழிலதிபர், தம்பி, என்னுடைய முதல் வியாபாரம் மிக பெரிய தோல்வியை சந்தித்தது. என்னுடைய அனைத்து பணத்தையும் இழந்தேன். ஆனாலும் நான் சோர்ந்து போகவில்லை. அடுத்த நாள் அதிகாலை எழுந்து மீண்டும் முயற்சித்தேன். தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது மீண்டும் முயற்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் எனது வெற்றி என்றார். அமுதன் இதை கேட்டபோது அவனுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. தோல்வி என்பது ஒரு தற்காலிகமான நிலை என்பதை உணர்ந்தான். மூன்றாவது ஆள் ஒரு சிறிய விவசாயி. அமுதன், குருவே, இவரிடம் நான் என்ன கற்றுக்கொள்வது என்று கேட்டான். ஞானி அவரிடம் நீ விடாமுயற்சியை கற்றுக்கொள்வாய் என்றார். அமுதன் அந்த விவசாயியை சந்தித்தான். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டான். விவசாயி, தம்பி, நான் ஒருபோதும் எனது நிலத்தை மட்டுமே நம்பியதில்லை. நான் விதைக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், பயிர் வளர எனக்கு பொறுமை தேவை. ஆனால் நான் ஒரே ஒரு விதைக்காக காத்திருக்க மாட்டேன். பல விதைகளை விதைக்கிறேன், அதில் ஒன்று நிச்சயம் முளைக்கும். அதுதான் என்னுடைய வெற்றி என்றார். அமுதன் ஞானியிடம் திரும்பி வந்தான். சுவாமி, நான் புரிந்து கொண்டேன். வெற்றி பெற 3 விஷயங்கள் தேவை. முதல் ஆலோசனை, கவலைகளை விடுங்கள். இரண்டாவது, தோல்விக்கு பயப்பட வேண்டாம். மூன்றாவது, பல வழிகளை தேடுங்கள். ஒரே ஒரு வழியில் தோற்றால் வேறு ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும் என்றான். ஞானி சிரித்து கொண்டே, அமுதா, இப்போது நீ வெற்றி பெற தயாராகிவிட்டாய். உனக்கான பாதை உன்னிடமே உள்ளது என்றார். வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த 3 ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். கவலைகளை விடுங்கள், தோல்விக்கு பயப்பட வேண்டாம், பல வழிகளை தேடுங்கள்.